நமஸ்காரம். ஷாம்பாம்பாமஸ்தாம் த்ரீநயனலசிதாம் சிம்மவக்த்ரோத்வகேசிம் சூளமுண்டம் சர்பம் டமருபுஜயுதாம் குந்தரராக்கதமுஷ்ராம் ரக்தே சுவாலிடஜிக்வா ஜ்வலநல காயத்ரி சாவித்ரி தாம் தியாயேத் பிரத்யங்கிராம் தாம் மரண ரிபு விச வியாதி தரித்ரயநாசாம். நம்ம போன பதிவில் பார்த்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மந்திரங்களை பற்றி பார்க்கலான் இருக்கோம். 27 நட்சத்திரத்தில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மந்திரத்தை காலையில் குளிச்சுட்டோ இல்லைன்னா ஈவினிங் கூட ஒரு சாயங்காலம் போல் அதே மாதிரி குளிச்சுட்டோ இல்லை கை கால் அலம்பிட்டோ ஈவினிங்னா ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு அவிழ் பொறி கடலை வச்சு நெய்வேத்தியம் நார்மலாக வச்சு வழிபாடு பண்ண தொடங்கலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு பண்ணக்கூடிய உகந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சரஸ்வதி. சரஸ்வதிக்கு ஏராள மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திரங்களை நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல வாக்கு வன்மை அதிகமாகும், வாக்கு பலம் அதிகரிக்கும். இது குழந்தைகள் படித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும், கல்வி கலை ஞானம். அவங்க எந்த விதமான கலைநயத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்யலாம். அந்த அளவுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பா. அதனால தான் ஞானாம்பாள்னு கூட சொல்லுவாங்க. சரஸ்வதி வித்தை அப்படின்னாலே சரஸ்வதி தான். வித்தைக்கு அதிபதி சரஸ்வதி. அஸ்வினி அப்படிங்கிறது ஒரு வேகம் அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டது. அதனால் இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் நமக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளும் விலகும். ஒன்று, இந்த குழந்தைகள் சில பேர் திக்கி திக்கி பேசுவாங்க. ஆரம்பத்தில் வரக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு இந்த மந்திரத்தை நம்ம கற்றுக் கொடுத்து சொல்ல வைக்கலாம். இந்த மந்திரத்தை ப்ராக்டிஸ் பண்ணி 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 ரொம்ப காலமாக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரக்கூடியவங்க, அவங்களுக்கு பக்கத்தால் யாராவது இந்த மாதிரி திக்கி பேசக்கூடிய குழந்தைகளோ இல்லை நம்ம வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகள் கல்வியில் நல்ல படியாக படித்து ஒரு ஞானத்தோட நல்ல மார்க் எடுக்கணுமோ, கல்வினா ஏராளமான கல்வி இருக்குது. சங்கீத ஞானம் கிடைக்கும், வரைவது, இது எல்லாமே ஒரு கலை. அந்த கலை வாணி அவளுடைய மந்திரத்தை நம்ம ஜபிப்பதால் நமக்கு அபரிவிதமான பலன் கிடைக்கும். அப்படி இந்த ஜபத்தை பண்ணிட்டு வரக்கூடிய அன்பர்கள் தேனில் தொட்டு குறைந்தபட்சம் 21 தடவை மந்திரம் சொல்லி அதை தேன் எடுத்து அந்த குழந்தையோட நாக்கில் விட்டோம்னா நல்ல அந்த கலை ஞானமும் கலைத்தன்மையும் கிடைக்கும். நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த பீடாதிபதி மடாதிபதி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா, குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம்னா குழந்தைகள் நல்லா படிக்கணுங்கிறப்ப இந்த கலைவாணி மந்திரத்தை அவங்க எல்லா விதமான சாமியார்களுமே கூட இந்த மாதிரி மந்திரங்களை சித்தி செய்து வச்சுருப்பாங்க. அப்படி இந்த மந்திரத்தை அந்த குழந்தைகளுக்கு நாக்கில் அந்த வெள்ளி கம்பியோ தங்க இதுலேயோ தொட்டு நாக்கில் வைப்பாங்க, மந்திரம் சொல்லி வைப்பாங்க. அது மாதிரி இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். தேனும் வைத்து நெய்வேத்தியம் பண்ணலாம். தேன் நெய்வேத்தியம் பண்ணோம்னாலே ரொம்ப சிறப்பு. கூடவே நம்ம பால், ஒரு பச்சரிசியில் கொஞ்சோண்டு கிண்ணத்தில் பச்சரிசி சாதம் பால் கலந்து அதில் 1 ஸ்பூன் தேன் விட்டு அம்பிகைக்கு நெய்வேத்தியம் பண்ணி இந்த ஜபத்தை தொடங்கலாம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம தொடங்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிக்கும்போது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆரம்பிக்க முடியாதவங்க கூட வேறு எப்போ நாங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். காலையிலையும் ஆரம்பிக்கும் சுக்கிர ஹோரை, சாயங்காலமும் சுக்கிர ஹோரை ஆரம்பிக்கும். 108 உரு மந்திரம் ஜபிக்கலாம் தினமும். 108 உரு மந்திரம் ஜபிக்க முடியாதவங்க குறைஞ்சபட்சம் 21 முறை ஜபிச்சுட்டு வரலாம். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஜபிக்கலாம். இது யார் வேணாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. யாருக்கெல்லாம் கலைஞானம் வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்கணும், தொழிலில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது புத்தி நிலை நல்லாயிருக்கும், பயம் தெளியும், குழந்தைகளுக்கு தைரியம் கிடைக்கும், நல்ல பிரெயின் வேலை செய்யும், நல்லா இன்டெலிஜெண்ட்டாக யோசிப்பாங்க. நிறைய குழந்தைகள் சயின்டிஸ்டாக கூட வரலாம். ஏன்னா ஞானம் தானே உங்களுக்கு. ஞானம் எல்லாத்துலேயுமே வரும். ஆன்மீகத்தில் மட்டும் ஞானம் அல்ல, நம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் அந்த தொழில்நுட்பம், அந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ஒரு ஞானம் தானே. அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன கிடைக்குமோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை சிறந்து விளங்குவதற்கு இந்த மந்திரம் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐம் க்ளீம் சௌம் வத வத வாக்வாதினி ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை தினம்தோறும் நம்ம ஜபிச்சுட்டு வரலாம். நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் நலன்களும் கிடைக்கணும்னு அனைவருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்லி அனைவரும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.